சேலத்தில் விஜய் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வந்த நிர்வாகிகள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்கவே பார்த்தா தெரியலையா உங்களுக்கு? நியூஸ் சேனல் எல்லாம் இன்னைக்கு இங்கே தான், சேலம் ஃபுல்லாகவே இங்கே மட்டும்தான் இருப்பாங்க. வேறு எந்த நியூஸும் இப்போ வராது. இன்னைக்கு ஃபுல்லாக காலையில் எடுத்ததுலேருந்து ரீல்ஸ் தள்ளினீங்கனாலும் வீடியோஸ் பார்த்தாலும் டிவி பார்த்தாலும் எல்லாம் அண்ணா தான், அண்ணா முகம்தான். இத்தனை வருஷமாக நிறைய பேர் ஆண்டிருக்காங்க, அவங்க பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா சொல்லலை. அவங்கள விட அண்ணா கொஞ்சம் பெட்டராக பண்ணட்டுமே, பண்ணுவார் கண்டிப்பாக. ஒரு வாய்ப்பு அண்ணா கொடுக்கலாம், கொடுத்துட்டு அப்புறம் அவர் எதுவும் பண்ணல அப்படின்னா திரும்ப கேள்வி கேட்கலாம். வாய்ப்பே கொடுக்காம நீ என்ன பண்ண ஏது பண்ணன்னு சொல்லி கேள்வி கேட்க வேண்டாம், அது தப்பு. இப்போ ரோட்டில் போகிற ஒருத்தங்களே நீ என்ன பண்ண இந்த நாட்டுக்காகன்னு கேட்குறது தப்பு. அவனுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு நீ கேட்டீங்கன்னா உன் மேலே ஒரு நியாயம் இருக்குது. கண்டிப்பாக எல்லாம் வாய்ப்பு கொடுங்க அண்ணாக்கு, அதுக்கப்புறம் நம்ம கேள்வி கேட்கலாம். ஏன்னா அண்ணா பண்ணாமல் இருக்க மாட்டார், கேள்வி கேட்க வேண்டிய வாய்ப்பே உங்களுக்கு வராது. அந்த அளவுக்கு அண்ணா பண்ணுவார், கவலைப்படாமல் இருங்க. நாம தான் சிஎம், 2026 நமக்கு தான். நான் ஓட்டு கொடுத்தா மாட்டிப்போனா, முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே கொடுத்து கவர் பண்ணி வைப்போனா நாங்களாம். அப்படிதான் பண்ணுவாங்க, என்ன பண்றது. நாங்க என்ன சொல்றதுன்னா, நாங்க வரோம், நீங்க பாருங்க, நாங்க இப்ப கொடுக்கல, கொடுத்தா என்ன சொல்றீங்க, கம்பேர் பண்ணி அவனை காப்பி பண்ணி இவன் பண்றான், இவனை காப்பி பண்ணி இவன் பண்றான். ஆனா எங்களை காப்பி பண்ணி தான் எல்லாருமே பண்றாங்க. இந்த சைடு கண்ட்ரோல் சி பண்ணி இந்த சைடு கண்ட்ரோல் வி பண்றாங்க. அதை முன்ன அவங்கள மாத்த சொல்லுங்க. நாங்க வந்து இந்த தமிழ்நாட்டை எப்படி மாத்த போறோம்னு மட்டும் பாருங்க. அது வருத்தம் தானா? அண்ணா வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நாங்க டைட்டில் கார்டு சிஎம் விஜய்னு போட்டு வந்துக்கிறோம், வேற எந்த பிரச்சனையும் இல்லை. இருக்கும், பல வருஷம் கனவா இருக்குது அண்ணா நேரில் போனால் ரொம்ப கிட்ட பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2011 வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் அண்ணன் வராரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது இந்த கூட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தடை விதிக்கிறாங்க கவர்மெண்ட்டில், அது எல்லாமே முற்றிலும் தவிர்க்கணும். ஒரு மக்கள்கிட்ட வந்து சந்திக்க விட மாட்டேங்க, கேட்டால் வெளியே வர மாட்டேங்கிறாங்க, விட்டால் பர்மிஷன் விட மாட்டேங்கிறாங்க, நிறைய பிரச்சனை பண்ண இடையூறு பண்ணுறாங்க. இது எல்லாமே தவிர்த்தா எதிர்காலத்தில் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அதே மாதிரி எலெக்ஷன் பக்கமாக வந்துருச்சு, படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் வச்சுருக்காங்க. அதை வந்து எப்படியாவது வெளியே கொண்டு வருங்கிறது எங்கள் ரசிகர் மன்ற சார்பாக செஞ்ச திட்டங்களையும் கொடுத்த திட்டங்களையும் சொல்லி வாக்கு கேட்பாங்க. நீங்கள் போய் விஜய்க்காக என்னன்னு சொல்லி வாக்கு கேட்பீங்க? எங்ககிட்ட ஊழல் கிடையாது. மக்கள் இயக்கத்து மூலிமா நாங்கள் 30 வருஷமாக நலத்திட்ட உதவி செஞ்சுட்ருக்கோம். மக்களுக்கு தேவையான எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மக்கள் இயக்க சார்பாகவும் நலத்திட்ட உதவி வழங்கிட்டு இருக்காங்க. சொந்த உழைச்சி சம்பாரித்து காசு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆட்சியில் உட்காந்து கவர்மெண்ட்டை நம்ம வரிப்படத்துலேருந்து வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. அதை வந்து இன்னைக்கு கூட பாருங்கள் 5000 போட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது யார் பணம்? வரி பணம். நம்மளோட வரி பணத்தை எலெக்ஷன் வரதுனால நீ திடீர்னு 5000 போட்டுருக்காங்க. இது வந்து நலத்திட்டது கிடையாது. அந்த திட்டத்தை வந்து மக்களுக்கானது கரெக்டாக பிரயோஜனமாக பயன்படுத்தணும். அதாவது எவ்வளோ ஊழல் பண்ணுறாங்க நீங்கள் பார்க்குறீங்க. அந்த 1000 கோடி 2000 கோடி எங்கே போகுது? அது யாருக்கு சேர வேண்டியது? அதை வச்சு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பண்ணலாம், ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை வந்து அவங்க கட் பண்ணாலும் நல்லாயிருக்கும்னு தோணுது. கண்டிப்பாக எங்கள் தலைவர் வருவார், நம்பிக்கை இருக்குது. என் பேர் அஜித். நான் ஒரே ஒரு பாட்டை மட்டும் இந்த இடத்துல லிரிக்ஸ் பண்ணிடலாம் பண்ணேன், ஒரு 6 வரி மட்டும். அதாவது நான் முதல்ல தலைவர் வந்து சினிமாவில் திரையில் தான் பார்த்தோம், அதனால் அதை வச்சு மட்டும் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்த்தேன், நானும் அங்கே தெரியல. ரோடு ஷோ காட்டுறாரு அண்ணன் இங்கே தரையில். கொள்கை கோட்பாடு சொன்னாருமா நாட்டில், கொஞ்சம் நஞ்ச கட்சிங்கெல்லாம் அலறுது தமிழ் நாட்டில். அண்ணா எம்ஜிஆர், அவருக்கு அப்புறம் யாருங்க? தமிழகம் சொல்லுது எங்கள் விஜய் அண்ணா பேருங்க. நன்றி. எனக்கு அவர் ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசை. கரூருக்கே வந்தார், கரூர் தான் எங்கள் ஊர், இது எங்கள் அம்மா வீடு, நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இங்கேயாவது நான் அவரை பார்த்துடணுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நான். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் அண்ணனுக்காக. கண்டிப்பாக கரூரில் தான் வந்து பெரிய பிரச்சனை, அது பிரச்சனை நடந்தது, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அது யார் மேலே மிஸ்டேக்குன்னு நாங்கள் வந்து இது பண்ணல. எங்கள் அண்ணன் எங்களுக்கு கரெக்டாக இருக்கார், அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் அண்ணன் மேலே எந்த தப்பும் இல்லை, அதனால் கம்பல்சரி எங்கள் அண்ணன் தான் இந்த வருஷம் வருவார். நாங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கோம். எந்த ஸ்டாலின் வந்து எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு 5000 ரூபாய் கிரெடிட் பண்ணியிருக்காரு. அது எதனாலன்னு தெரியல. இதுலேயே தெரியலையா ஸ்டாலினோட பயத்தை? ஏன் என் மீட்டிங் போகக்கூடாது, பெண்கள் மனசு மாறணுன்றதுக்காக இப்படி பண்ணாரா, என்ன ரீசனுக்காக தெரியல. ஆனால் எந்த ஒரு முன்னறிவிப்புமே யாருக்கும் கொடுக்கல, எல்லாத்துக்குமே வந்திருக்கு. நான் அமௌண்ட் இல்லை, அது மெசேஜ் இல்லை, அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கு. அமௌண்ட்டு தான் கிரெடிட் ஆகிருக்கு, மெசேஜ் வரல. அமௌண்ட்டு எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லை. மார்னிங் கரெக்டாக எப்பயுமே வந்து அந்த 1000 ருபீஸுமே வந்து நைட்டில் அல்லது மதியத்துக்கு மேலே ஈவினிங்கில் தான் வரும். ஆனால் இந்த டைம் வந்து காலையில் மார்னிங்கில் எப்படி வந்துச்சுன்னே தெரியல, கரெக்டாக வந்திருக்கு எனக்கு. எனக்கு வரலைங்க. 1000 ரூபாய்
எந்த ஒரு முன்னறிவிப்புமே எந்த மாதத்துக்கு எல்லாம் சேர்த்தி போடுறோன்றது எதுவுமே இல்லை. ஆனால் போட்டார் காலையில். இதுலேருந்தே தெரியலையா ஸ்டாலினோட பயத்தை? இந்த பணம் இல்லை, எல்லாத்துக்குமே தான் வருது. எல்லாத்துக்குமே தான். நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க. நான் இப்போ 2வது டைம் அப்ளை பண்ணப்போ தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம்லாம் யாருக்குமே வரல. எல்லா மகளிருக்குமே வந்து 1000 ரூபாய் தரேன்னு சொன்னவர் அப்புறம் கடைசியாக பார்த்தா பாதியோட கட் பண்ணிட்டு அவங்க முக்கியமானவங்களை மட்டும் செலக்ட் பண்ணி கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க கூட பணம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ரொம்ப ஏழைங்க கணவனால இது பண்ண கைவிடப்பட்டவங்களுக்கு கூட அந்த 1000 ரூபாய் பணம் வரல. 2வது டைம் அப்ளை பண்ணியுமே பாதி பேத்துக்கு வரல. அது வந்து இப்போ அவங்க வந்து மாசம் வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஒரு பக்கம் இன்னொருத்தவங்க 2000 கொடுக்க போறாங்க. இது ஏலம் விட்டுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை. 1000 ரூபாய், 2500 ரூபாய், நான் 3000 ரூபாய் தரேன், 4000 ரூபாய் தரேன், ஏலம் தான் விட்டுட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் மக்களுக்கு பண்ணணும்னு யாருமே வர கிடையாது. சந்தோஷமா இருக்கு. நாங்கள் தளபதியை வந்து மதுரையில் பார்த்தோம், இப்போ வந்து சேலத்தில் பார்க்குறோம். சேலங்கிறது அவரோட கோட்டை. நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. எவ்வளவோ கட்சிகள் இருக்குது, ஆனால் தளபதி கட்சி மாதிரி இந்த அளவுக்கு மாணவரணியும் சரி மகளிரணியும் சரி இவ்வளோ சப்போர்ட்டு கிடையாது. இது காசுக்காக வந்த கூட்டம் இல்லை, தானாக சேர்ந்த கூட்டம், தளபதிக்காக சேர்ந்த கூட்டம். உங்களை வந்து அணில்கள், விசிலடிச்சா குஞ்சுகள் அப்படிங்கிற எது வேணாலும் சொல்லிக்கிட்டோம். எங்கள் கட்சி வரும்போது, எங்களோட ஆட்சி வரும்போது எல்லாத்துக்கும் புரிய வைப்போம். நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம், நாங்கள் செஞ்சு காட்டுறோம். இப்போ வந்து உங்களுக்கு இன்னைக்கு கூட்டணி அமையல, தனித்து தான் போட்டிக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. அப்படிங்கிற போது எப்படி வெற்றி வாய்ப்பு வந்து இருக்குங்கிறீங்க? நாங்கள் தனித்து போட்டிட்டாலும் எங்களுக்கான மெஜாரிட்டி இருக்கும் கண்டிப்பாக. சேலத்தில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் சேலம் விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார் அக்கட்சியின் தலைவர் விஜய். களமும் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறது. அங்கு வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம்.